Hi students, 12th standard accountancy chapter 3 exercise sum number 10. Ahmad and Bashir contribute 60,000 rupees and 40,000 rupees respectively as capital. So Ahmadoda capital 60,000 Bashir 40,000 capital contribute பண்ணிருக்காங்க. Their respective share of profit is 2:1 and profit before interest on capital for the year is 5,000 rupees. So profit இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலுக்கு முன்னாடி அவங்களோட ப்ராஃபிட் எவ்வளோ இருக்குது 5,000 ருபீஸ்ன்னு இருக்காங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலில் 3 சுச்சுவேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த 3 சுச்சுவேஷனில் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலை எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு சுச்சுவேஷன் இஃப் த பார்ட்னர்ஷிப் டீட் இஸ் சைலண்ட் ஆஸ் டு த இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். ஸோ பார்ட்னர்ஷிப் டீடு சைலண்ட்டாக இருந்தால் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் எப்படி கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. பார்ட்னர்ஷிப் டீட் சைலண்ட்டாக இருந்தால் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வில் நாட் பி ப்ரொவைடட். ஓகே, ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் இஸ் அலவுட். ஓகேங்களா. அடுத்தது செகண்ட் சுச்சுவேஷன் இஃப் த இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அட் 4% at the rate of 4% is allowed as per the partnership deed. So as per the partnership deed பிரகாரம் 4% இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அலோவ் பண்ணிங்கன்னா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், நம்ம ப்ராஃபிட் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் எழுதிக்கணும். ஏன் எழுதணுன்னாக்க நம்ம ப்ராஃபிட்டையும் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் இப்போ கண்டுபிடிக்க போகிறீங்களே, இதை கம்பேர் பண்ணி ப்ராஃபிட் அதிகமாக இருந்தால் மட்டும்தான் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ப்ராஃபிட் சஃபிஷியண்ட்டாக இருக்கணும். கண்டுபிடிக்க போகிற இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலை விட ப்ராஃபிட்டோட அமௌண்ட் அதிகமாக இருந்தால் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ப்ரொவைட் பண்ணணும். இப்போ ப்ராஃபிட் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலோட கம்மியாக இருந்ததுன்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ப்ரொவைட் பண்ணக்கூடாது. அதனால் நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், ஃபஸ்ட்டு ப்ராஃபிட் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கண்டிப்பாக எழுதணும். 5,000 ருபீஸ். கேல்குலேஷன் ஆஃப் த இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் என்ன ஃபார்மேட்டு, இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ஈக்குவல் டு அமௌண்ட் ஆஃப் கேபிட்டல் இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு அகமது போவோம். அகமதுடைய அமௌண்ட் ஆஃப் கேபிட்டல் 60,000 ருபீஸ். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 4% தானே ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. 4%னா 4/100. ஸோ இப்போ கேன்சல் பண்ணோம்னா 2 0 கேன்சல் ஆகிடுது. இங்கே 600 × 4 தான் இருக்குது. 4 6 ஆர் 24. இந்த 2 0 என்ன பண்ணிட்டோம், இங்கே கேரி ஓவர் பண்ணிட்டோம். அப்போ 2,400 ருபீஸ் அகமதுடைய இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். அடுத்தது பஷீரோட அமௌண்ட் கேபிட்டல் எவ்வளவு, 40,000 ருபீஸ். அட் த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 4%னா 4/100. 2 0 கேன்சல் ஆகிடுச்சு. ரிமைனிங் 400 × 4 இருக்குது. ஸோ 4 4s are 16. இந்த 2 0வை இங்கே கேரி பண்ணிட்டோம். இப்போது 1,600 பஷீரோடைய இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். இப்போ டோட்டல் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னாக்க 4,000 ருபீஸ். 2 அமௌண்ட்டையும் ஆட் பண்ணோம்னா இப்போ கவனிச்சிங்கனாக்க என்ன ஃபார்மேட்டு, ப்ராஃபிட் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலை விட அதிகமாக இருந்தால் தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலை ப்ரொவைட் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ ப்ராஃபிட் எவ்வளவு, 5,000 ருபீஸ். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் எவ்வளவு இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம், 4,000 ருபீஸ். இப்போ எப்படி இருக்குது, ப்ராஃபிட் சஃபிஷியண்ட்டாக இருக்கா, இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலை விட ப்ராஃபிட்டோட அமௌண்ட்டு அதிகமாக இருக்குது. அதிகமாக இருந்தால் நம்ம என்ன செய்யலாம், இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலை ப்ரொவைட் பண்ணலாம். ஸோ இப்போ என்ன எழுதணும், நீங்கள் கண்டிப்பாக இந்த லைனை நீங்கள் எழுதினா தான் மார்க்கு. இப்படியே கண்டுபிடிச்சி விடக்கூடாது. ஓகேங்களா. இந்த ஃபார்மேட்டையும் இந்த ரூலையும் எழுதிடணும். ப்ராஃபிட் நீங்கள் வேர்டாகவே எழுதுங்க, நான் ஷார்ட்டாக எழுதிக்கும். ப்ராஃபிட் இஸ் கிரேட்டர் தென் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். ப்ராஃபிட் 5,000 ருபீஸ் கிரேட்டர் தென் சிம்பிள் போட்டுக்கோங்க, 4,000 ருபீஸ் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். ஸோ சின்ஸ் தேர் இஸ் சஃபிஷியன்ட் ப்ராஃபிட் இருக்குது, ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வில் பி ப்ரொவைடட். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் நம்ம கொடுக்கலான்னு சொல்லியாச்சு. அடுத்தது மூணாவது சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா, இஃப் த பார்ட்னர்ஷிப் டீட் அலோஸ் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அட் 6% per annum. இப்போ 6% இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கொடுத்துருந்தா என்ன பண்ணுவீங்க, இந்த சுச்சுவேஷன் கொடுத்தாக்கா எப்படி பண்ணுவோம், நான் என்ன பண்ணிடுவோம், ஃபஸ்ட்டு ப்ராஃபிட் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இதுதான் ஃபஸ்ட்டு நம்ம எழுதணும். ஏன்னா நம்ம கண்டுபிடிச்சி கம்பேர் பண்ணணும். கம்பேர் பண்ணி ப்ராஃபிட் அதிகமாக இருந்தால் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கொடுக்கலாம், இல்லைன்னா கொடுக்கக்கூடாது. நம்ம ஆன்சர் சொல்யூஷன் எழுதணும். ஸோ ப்ராஃபிட் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் 5,000 ருபீஸ். கால்குலேஷன் ஆஃப் த இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ஹெட்டிங் போட்டுக்கணும் மறக்காமல். ஃபார்மேட் கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ஈக்குவல் டு அமௌண்ட் ஆஃப் கேபிட்டல் இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அகமதோட ஃபஸ்ட் எடுப்போம். அகமதுடைய கேபிட்டல் 60,000 ருபீஸ். எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 6%க்கு என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. 6%னா 6/100. 2 0 கேன்சல் ஆகிடுச்சு. ரிமைனிங் 600 × 6. 6 6 ஆர் 36. இந்த 2 0 இங்கே கேரி பண்ணிட்டோம். அடுத்தது பஷீரோட இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கண்டுபிடிக்க போகிறோம். பஷீரோடைய
அமௌண்ட் ஆஃப் கேபிட்டல் 40,000 rupees, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 6%னா 2 0க்கு 2 0 கேன்சல் ஆகிடுச்சு. ரிமைனிங் 400 × 6, 6 4s are 24, 2 0 இங்கே கேரி ஓவர் பண்ணிட்டோம். இப்போ டோட்டல் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் எவ்வளோ, 2 பேருதும் 3,600 + 2,400, 6,000 rupees. இப்போ நம்ம என்ன பண்ணணும், ரூல்ஸ் பிரகாரம் வருதான்னு பார்க்கணும். ப்ராஃபிட் வந்து எப்படி இருக்கணும், இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலை விட அதிகமாக இருந்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியும், இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கொடுக்கணும். ப்ராஃபிட் அதிகமாக இருக்கணும். ப்ராஃபிட் இஸ் மோர் தென் தட் ஆஃப் த இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் இருந்தால் தான் நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கொடுக்கணும். இங்கே ப்ராஃபிட்டப்பா அது. ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம், 6,000 rupees. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் தான் அதிகமாக இருக்குது, ப்ராஃபிட் கம்மியாக இருக்குது இல்லையா. ஸோ ப்ராஃபிட் இஸ் இன்சஃபிஷியண்ட்டாக இருக்குது. இன்சஃபிஷியன்ட் ப்ராஃபிட்னால் என்ன பண்ண முடியும், நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வில் நாட் பி ப்ரொவைடட். ஓகேங்களா. ஸோ சின்ஸ் த ப்ராஃபிட் இஸ் இன்சஃபிஷியன்ட், இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வில் நாட் பி ப்ரொவைடட். ஓகேங்களா. இந்த லைன் கண்டிப்பாக எழுதணும், இந்த ஃபார்மேட் எழுதணும், இது கம்பேர் பண்ணி காட்டணும், கடைசியாக இந்த லைன் எழுதணும். ஓகே. எதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. டேக் கேர்.